ரோமர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அடுத்த வசனத்தை பாருங்க. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இதுதான் நம்மளுடைய ஒரு இயல்பு, ஒரு மனிதனுடைய இயல்பு. உள்ளான மனுஷன் கடவுள் மேலே பிரியமாக இருப்போம். ஆனால் வெளிப்புறமான ஒரு மனுஷன் பாவம் செய்வோம். இந்த ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டையும் சரிப்படுத்துறதுக்காண்டி தான் கடவுள் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். உள்ளான மனுஷனாக மட்டும்தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் தம்முடைய ஒரே குமாரனை மாம்ச சாயலாக அனுப்புகிறாரு. அப்போ கடவுள் நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காரு. அப்போ நம்ம எவ்வளோ மாறணும், அவருக்கு ஏற்றபடி அவரை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம எப்படி அவருக்கு ஏற்ற விதமாக நம்ம மாறணும். அதுக்கு ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். அதே 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அப்படி கிறிஸ்து நம்மக்கிட்ட இருந்துட்டாருன்னா நம்ம சரீரம் பாவத்துக்கு செத்ததாக இருக்கும். அப்போ அந்த புறம்பான மனுஷன் செத்துருவான். ஆவிக்குரிய மனுஷன்தான் நம்மகிட்ட உயிரோட இருப்பான். அப்போ அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடிமையாக தான் இந்த புறம்பான மனுஷன் செயல்படுவான். அப்படி நம்ம ஆகும்போது கடவுளை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், சந்தோஷப்படுத்துகிறோம். கடவுளை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு நம்ம சரீரத்தை பாவத்துக்கு மரிக்க செய்து நம்மளுடைய ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும்.